Hello friends, welcome back to our channel. Joyful Homemaking channel ku subscribe பண்ணதுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போறோம். இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன டிப்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கிளீனிங் டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ், எல்லா டிப்ஸ் பத்தியும் பார்க்க போறோம். வாங்க டிப்ஸ்க்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக பெண்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். என்னென்னா எப்பயுமே குங்குமம் வைப்போம் இல்லைங்களா நெத்தியில், அப்புறம் வாக்கு எடுக்கிற இடத்துலையும் குங்குமம் வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது ஒரு சிலருக்கு அது பிளாக் மார்க்காக மாறிடும், இன்ஃபெக்ஷன் ஆகும். ஒரு சிலருக்கு குங்குமம் ரொம்ப நேரமாக அது இருக்காது, உளுர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த டிப்ஸை பயன்படுத்தலாம். வேஸ்லின் அப்படி இல்லைன்னா லிப் பாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு குங்குமம் ரொம்ப நேரம் நீடிச்சு நிற்கும். அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்லாம் ஆகாதுங்க. இது பார்த்தீங்கன்னா கலர் லிப் பாம் தான். ஸோ இது ஒரு ரெட்டோ பிங்கோ இருக்கும் போது உங்களுக்கு இன்னும் கலர் நல்லாவே ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே லிப் பாம் தான் வச்சுருக்கேன். குங்குமத்தை இதில் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த எப்படி நீங்கள் ஷேப் கொடுக்குறீங்களோ அதே ஷேப்பில் போய் இது குங்குமம் ஃபுல்லாக நின்றுடும். சீக்கிரமாக உங்களுக்கு உளுரவும் உளுராது, இன்ஃபெக்ஷனும் ஆகாது, பிளாக் மார்க்லாம் ஆகாத தவிர்க்க இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பார்க்கலாம். கீழே இருக்கிறதுல கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் தாங்க. ஹேண்ட்பேக்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். கார்னரில் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பிடிக்கிற இடத்துல எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள். செம்மையாக டஸ்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத இருக்கவே இதில் ஃபுல்லாக டஸ்ட் ரொம்பவே ஃபார்ம் ஆகிருந்தது. பின்பக்கம் முன்பக்கம் எல்லாமே ரொம்பவே இருந்தது. லெதர் பேக்குன்னும் போது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கவே நம்மளால் வாட்டர்லாம் போட்டு முக்கி எடுக்க முடியல, வாஷ் பண்ணி எடுக்க முடியல. அதுக்கு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா குயிக்காக நம்மளுக்கு வேணும், வெளியே போகிறோம், அப்போ நம்ம தண்ணியை போட்டு வாஷ் பண்ணோம்னா லேட் ஆகும், காயெல்லாம் ஒரு நாள் ஆகும். அந்த மாதிரி சமயத்துலையும் அப்புறம் லெதர் வேஸ்ட் ஆகாத இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச்லேயோ இல்லை காட்டன் துணியிலையோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி துடைக்கும் போது ஃபுல்லாக அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆனது எல்லாமே எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாத ஷைனிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அர்ஜென்ட்டாக உங்களுக்கு அந்த ஹேண்ட்பேக் வேணும், உடனே நம்ம கிளம்புறோன்னா அது மட்டும் இல்லாத தண்ணியில் போட அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் மிச்சமாயிடும். அதே மாதிரி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் ஹேண்ட்பேக் எல்லாமே. பர்ஸ்க்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் கார்னர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த டிப்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமோட்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரிண்ட் ஆகி அந்த கார்னர் மிடில்லாம் டஸ்ட் ரொம்பவே ஃபார்ம் ஆகிடுங்க. அதை நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி க்ளீன் பண்ணலான்னா அதுக்கும் இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு தாங்க நான் க்ளீன் பண்ண போகிறேன். இதே ஸ்பாஞ்சில் நல்லா கொஞ்சமாக ரிமூவர் எடுத்து எல்லா இடத்துலையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. கார்னரில் இது நல்லாவே போகும் பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா தொடச்சி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அந்த பிரிண்ட்டோ அப்புறம் டஸ்ட் எல்லாம் உள்ளே இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு சில சமயம் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ட கையில் அப்புறம் இந்த சாக்லேட் அந்த மாதிரி பிசுன்னுலாம் இருக்கும், அது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த ரிமோட்டையும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்ட பிறகு நம்ம லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை க்ளீன் பண்ணிட்ட பிறகு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லேப்டாப்போ இந்த மாதிரி கீபோர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கம்ப்யூட்டரோட கீபோர்ட் லேப்டாப்லலாம் அதுலேயே இந்த மாதிரி பிரிண்ட் ஆக டஸ்ட் எல்லாம் உள்ளே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதையும் இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். முள்ளங்கி சாம்பார் வைக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது, அந்த வாசம் வந்து பிடிக்காது, ஒரு சிலர் வந்து கோல்ட் ஆகும்ட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அது மட்டும் இல்லாத இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி ரிமூவர் வச்சு நீங்கள் அந்த ரிமூவ் பண்ணும்போது இவ்வளோ சதையோடு சேர்த்த முள்ளங்கி கேரட் எல்லாமே வந்துடும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கத்திலே வந்து நீங்கள் சும்மா லைட்டாக கிண்ணினீங்கனாலே மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலர், அதாவது கொஞ்சம் மண்வாட்டில் இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாங்க. முள்ளங்கியோ கேரட்டோ வேஸ்ட் ஆகாத தவிர்க்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி நான் 2 ஹேண்டை யூஸ் பண்ணாத ஒரே ஹேண்டில் யூஸ் பண்ணவே அந்த மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. முள்ளங்கியும் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். தோலை ஃபுல்லாக அந்த ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணும்போது முள்ளங்கி கம்மியாக தான் கிடைக்கும். எப்படி பண்ணலான்றதையும் சொல்கிறேன். முள்ளங்கி வாசம் பிடிக்காதவங்களும் முள்ளங்கி கோல்ட் ஆகும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆயிலில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வந்து ஆயிலில் நல்லாவே ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் அதனோட வாசம்லாம் போய் கோல்டும் ஆகாத இருக்கும். கூடவே தக்காளி ஆட் பண்ணி நீங்கள் நல்லா என்னென்ன பவுடர்லாம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், எல்லாம் தனியாத்தூள்லாம் போட்டு வணக்கிட்டு பருப்பில் ஆட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கோல்டும் ஆகாது, மணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் கிளீனிங் தாங்க பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இல்லைங்க, இந்த கார்னர் அந்த ரப்பர் மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய அழுக்கு சேர்ந்துரும். அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வச்சு தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு தாங்க. ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த டோருக்கு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கலான்னு தான் எடுத்திருக்கேன். இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்குங்க, செம்மையாக சேர்ந்துருந்தது. இதை எப்படி க்ளீன் பண்ணலான்றதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாத விட்டதுனால கார்னர்லாம் அழுக்கு நல்லா சேர்ந்துடுச்சு. நம்மளால் சாதாரணமாக க்ளீன் பண்ண முடியாது, தொடச்சி எடுத்தாலாம் வராது. என்ன பண்ணலான்னா ஒரு ப்ரஷ்ஷில் வந்து பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிறேங்க. பேஸ்ட் எடுத்துக்குங்க. இப்போ இந்த ப்ரஷ்ஷை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்பான்ச்சை வச்சுலாம் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு விடவே விடாது. ஸோ இது நல்லாவே உள்ளெல்லாம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தேய்க்கும் போது எவ்வளோ அழுக்கு வருதுன்ட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். செம்மையாக க்ளீன் ஆகுது. அது மட்டும் இல்லாத இந்த ஃப்ரிட்ஜோட கார்னர்லலாம் நம்மளால் வந்து எதை வச்சு க்ளீன் பண்ண முடியாது, இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு தாங்க க்ளீன் பண்ண முடியும். நான் அந்த பார்ட்டெல்லாம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இது வந்து கார்னர் அப்புறம் சைடில் எல்லாமே வந்து செம்மையாக க்ளீன் ஆச்சுங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எவ்வளோ அழுக்கு பாருங்கள். ஸோ இது எல்லாத்துக்குமே இது பாருங்கள், நான் மேலே வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்மளால் ஓப்பன் பண்ணிலாம் ஸ்பான்ச்சை வச்சுலாம் க்ளீன் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும் இடத்துலலாம் வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அதுலேயும் வந்து பேஸ்ட்டை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா செம்மையாக அழுக்கு விட்டுருதுங்க. அப்புறம் மேலே வந்து நான் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அது உள்ளெல்லாம் கூட நல்லா போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அழுக்காக ஆரம்பிச்சிடுது. இப்போ பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பாருங்கள். இப்போ இதையும் நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். அதே பேஸ்ட்டை வச்சு தாங்க கொஞ்சமாக எடுத்து பேஸ்ட்டை வச்சு நல்லா அழுத்தி இது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அதுக்கப்புறமா ஸ்பான்ச்சை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்மெல்லும் வராது, அது மட்டும் இல்லாத க்ளீனாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பான்ச்சை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப நாளும் நல்லாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாத உள்ளே வைக்கிற பொருளும் வந்து நல்லா மணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி அழுக்கோடு இருந்தால் நல்லா இருக்காது. ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி கேஸோட பர்னர், அதுக்கப்புறம் அந்த கீழெல்லாம் வந்து நல்லா டீ கரை எல்லாமே பருப்பு எல்லாமே பிடிச்சிடுச்சுங்க. இதை சட்டுன்னு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே போதுங்க. நீங்கள் எந்த லிக்விட் கூட போட தேவையில்ல. பேக்கிங் சோடா அண்ட் சால்ட் இது மட்டும் போதும். உங்களுக்கு ரொம்ப கரை போகலை அப்படின்னா லெமன் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம இந்த இரும்பு ஸ்க்ரப் இருக்கும் இல்லைங்களா, ஸ்டீல் ஸ்க்ரப்பை வச்சு நம்ம கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்கனாலே போதுங்க. நல்லாவே அழுக்கு விட்டுரும். பாருங்கள், இந்த கார்னரில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே டைம் தாங்க தேய்ச்சி உடனேவே விட்டுரும். இதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கெடவே தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிட்ட பிறகு தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி பர்னருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரமாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா பர்னர்லேயும் நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி டக்குன்னு தொடச்சி எடுத்துட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் இந்த மாதிரி நிறைய வகைகள் போட்டிருக்கேங்க. அதையும் ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும் போது
அதையும் போய் விசிட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.